வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இது குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் திரையில். இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள், ஒலிம்பிக் போட்டியில் தண்ணீரின்றி தவித்த இந்திய வீராங்கனை. ரியோவில் நான் செத்தே போயிருப்பேன் என்று தொடர் ஓட்டம் என்று சொல்லக்கூடிய மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய வீராங்கனை கொடுத்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய வார்த்தைகள் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. எந்த அளவிற்கு இந்தியாவில் விளையாட்டுத்துறைக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது பல்வேறு தளங்களில் தொடர்ந்து விவாதத்திற்கும் விமர்சனத்திற்கும் உள்ளாக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட சர்வதேச அளவில் அனைத்து நாடுகளும் உலக அளவில் கொண்டாடப்படக்கூடிய விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக்கில் ஒரு இந்திய வீராங்கனைக்கு இதுதான் கதி என்று சொன்னால் என்ன என்பதே இன்றைய விவாத பொருளாக இருக்கிறது. அரங்கில் 4 ஆளுமைகள் நம்மோடு இணைகிறார்கள். அவர்களோடு இணைந்து பயணிக்கலாம். திரு ஹாரிங்டன் கிரிக்கெட் பயிற்சியாளர் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். திரு சங்கர பெருமாள் அவர்கள் உடற்கல்வி இயக்குநர் சங்கத்தின் சார்பில் நம்முடைய இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம். திரு ராமலிங்கம் அவர்கள் கூடைப்பந்து பயிற்சியாளர் நம்முடைய இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம். விளையாட்டு ஆர்வலர் திரு ராஜு ரெட்டி அவர்கள் இணைகிறார்கள். அவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஹாரிங்டன் அவர்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் 2 விதமான சர்ச்சைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அடிப்படையில் இந்தியா போன்ற மக்கள் தொகையில் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் பதக்கங்களை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தான் வாங்க முடிகிறது. அதுவும் ஒற்றை இலக்கத்தை நம்ம தாண்டதே இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் தொடர்ச்சியாக இருக்கிறது. அப்படி யாராவது ஒருவரோ இருவரோ வெள்ளியோ வெண்கலமோ வாங்குவது கூட அவர்களுடைய சொந்த முயற்சியில் அவர்கள் பல்வேறு தடைகளையும் பல்வேறு பிரச்சனையும் போய் தாண்டி வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே எல்லோரும் அதை ஷேர் பண்ணிக்க தயாராக இருக்கிறோம். எல்லாரும் கொண்டாடுறோம். தமிழ்நாடு, ஆந்திரா, அதில் என்ன சாதின்னு வரைக்கும் தேடுறோம் நம்ம, இல்லையா? ஆனால் வாங்கிறதுக்கு எந்த உதவியும் இல்லை, தண்ணீர் கூட இல்லை அப்படிங்கிற நிலைமை எவ்வளோ பெரிய அவமானம். இட்ஸ் அப்சல்யூட்லி ரியலி ஃபேக்ட். இது வந்து ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 120 கன்டின்ஜென்ட்ஸ் இந்தியாவிலேருந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட சிறப்பாக சொல்ல போனோம்னா 100 பேர் எக்ஸ்ட்ராவும் போயிருக்காங்க. ஃபிசியோதெரபி கோச்சஸ், டாக்டர்ஸ் எல்லாமே போயிருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேரத்தான் அத்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தா அது அவங்களோட ஈவெண்ட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அப்சல்யூட்லி ராங். இது அவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டிஸ்டன்ஸ் ரன்னர்ஸ் தான். பட் ஷி ஃபோர்ஸ் டு ரன் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே வந்து இது அந்த ஃபேக்ட் வந்து அடிபட்டு போயிடுது. செகண்ட் திங் இஸ் எல்லா கண்ட்ரியுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ரன்னர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஸ்பான்ச்சு, வாட்டர் பிரேக், வாட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். பட் நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் சப்போஸ் எடுத்தீங்கன்னா நேஷனல் மீட்லேயும் சரி, நான் ஸ்டாண்டர்ட் ஈவெண்ட்லேயும் சரி, ஒரு மேரத்தான் சப்போஸ் போகிறாங்க அப்படின்னா இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்பவுமே எங்கேயுமே இருக்கும். அது பர்டிகுலராக ஒரு ரியோ ஒலிம்பிக்ஸில் வந்து அதுவும் ஒரு ரெப்ரஸன்டேஷன் ஃபார் த கண்ட்ரின்னும் போது இது வந்து ஒரு விசனம் அடையக்கூடிய ஒரு பெரிய செய்தி. அது 2வது அவங்க கீழே விழுந்த பிறகு அவங்க தூக்கி விடுறதுக்கோ நம்மகிட்ட இருந்த டாக்டர்ஸோ ஃபிசியோவோ யாருமே கிடையாது. அப்படின்னும் போது ஒரு பெரிய விஷயம். பட் நீங்கள் சொன்ன பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மெடல் அது வந்து இண்டிவிஜுவல் கேம்ஸ். அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிவி சிந்து கேம் இண்டிவிஜுவல் கேம்ங்கிறத தாண்டி அவர்கள் அந்த தூரத்துக்கு பயணித்ததே அவருடைய இண்டிவிஜுவல் முயற்சி. தேசம் அவர்களுக்காக என்ன செய்தது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. பிவி சிந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 8 இயர்ஸ்லேருந்து வந்து ஷி ஸ்டார்டட் இஸ் பேட்மிண்டன் கேரியர். அதுக்கப்புறமா கோபிச்சந்தோட ஒரு திறமையான ஒரு கோச்சிங் ஆட்டிடியூடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் டைமர் ஷேஸ், அவங்க நிறைய மெடல்ஸும் வாங்கி லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் கேம்ஸ் வந்து ஆரம்பிச்சு, நிறைய நேஷனல் சாம்பியன்ஷிப் வந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி லாஸ்ட்டில் இது சாதித்த விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியோட ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு ஆட்டிடியூட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சாக்ஷி 13 வருஷத்தோட பெரிய கஷ்டம் இது. பட் டீம் கேமை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து சரியாக சோபிக்கவில்லைன்னு சொல்ல முடியும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாலிபால், ஹாக்கி இதெல்லாம் நம்ம நிறைய எதிர்பார்த்தோம். வரேன். இதில் வீரர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த சுற்று உங்கள்கிட்ட கேட்டு பெறுகிறேன். திரு சங்கர் பெருமாள், இதில் கொண்டாடக்கூடிய சிந்துவையும் சாக்ஷி மாலிக் போன்றவர்களையும் ஒரு பக்கம் கொண்டாடி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் இது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜெய்ஷ்வாவினுடைய இந்த விமர்சனம் அப்படிங்கிறது எல்லா துறைகளிலும் இந்தியா நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஊழல் என்பது விளையாட்டுத் துறையில் இன்னும் அதிகமாக நிறைந்திருக்குதுன்னு சொல்லலாம். ஆனாலும் கூட ஒரு உலக விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் போன்ற நிகழ்வுகளும் கூட கீழே விழுந்தால் தூக்கி நிறுத்துறதுக்கு கூட ஆளில்லாத அளவிற்கு தான் நம்முடைய சம்மேளனங்கள் இவ்வளவு மோசமாக இருக்குதா நம்முடைய கமிட்டிகள்லாம்? சரி, இது பொதுவாக பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்கள் வந்து உருவாக்குறது பள்ளியிலே கொண்டு வரும். ஏன்னா பள்ளியில் படிக்கும் பொழுதே வந்து வீரர்களை உருவாக்கலாம். நீங்கள் வளர்ந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 5 வயசுலேயே வந்து அந்த மாணவர்களுடைய விளையாட்டு திறன் எந்த அளவுக்கு விளையாட்டு திறனுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் இதுதான், மற்றோட எந்த ஒரு இது வந்து மாற்ற மாட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டு அதாவது ஒரு பிளேயர் ஒரு கேமில் வந்து செலெக்ஷன் ஆகிட்டேன்னா அதுதான் கடைசி வரைக்கும்.
என்ன இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பொறுத்த மட்டும் ஸ்கூலு காலேஜு இன்றைக்கி வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து 2 பாடவேளைகள் உடற்கல்விக்கு 2 பாடவேளைகள் இருக்குது. இன்றைக்கி அந்த இது வந்து அந்த உடற்கல்விக்கு வந்து அந்த பாடவேளையை முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் முக்கியத்துவம் கொடுக்குறது ஸ்கூலில். அப்போ வந்து இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸுங்கிறது இப்போ இது வந்து அதை வந்து முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற சப்ஜெக்ட் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னும் பல பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியர் கிடையாது. இல்லை, ஏன்னா உடற்கல்வி ஆசிரியர்கள் தான் இன்றைக்கி வந்து அடிப்படையாக அவங்க தான். ஏன்னா அவங்க வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் வந்து கம்பல்சரியாக வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் கம்பல்சரி, ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் கம்பல்சரி. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சும்மா ஒரு பேரத்தை வச்சுருக்காங்க. ஏன்னா உடற்கல்வி ஆசிரியர் இல்லாமையே வந்து மாணவர்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அது முக்கியத்துவம் கொடுக்காத காரணம் இன்றைக்கி வந்து கல்விங்கிறது இன்றைக்கி ரிசல்ட் ஓரியன்டாக போச்சு. நீங்கள் இந்த மாதிரியான வாதங்கள் ஒரு பக்கம் வைத்தாலும் கூட ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் இன்னமும் இருக்கத்தான் செய்யுது. அதில் சேருவதற்கு ஆர்வமாக வரக்கூடிய மாணவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். கிரிக்கெட்டின் மீதான ஆர்வம் இந்திய இளைஞர்களுக்கு, தமிழக இளைஞர்களுக்கெல்லாம் நாளுக்கு நாள் ரொம்ப அந்த ஜுரம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. பல்லாயிரம் கணக்கான ரூபாயை செலவழித்து ஒரு கோச்சிட்ட போய் கிரிக்கெட் பயிற்சி எடுக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இங்கே நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். செஸ் அந்த மாதிரி சதுரங்க போட்டியில் மிகுந்த ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு போக்கெல்லாம் நம்ம இங்கே தான் பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக விளையாட்டு மீது ஆர்வமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வைக்கு நம்ம போகிறது இந்த மாதிரியான நிகழ்வுகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அது இந்த அளவுக்கு சரியான வாதமாக இருக்கும். அதாவது சார் எப்படின்னா இது ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் வந்து விளையாட்டு வீரர்கள் வந்து இன்றைக்கி செலக்ட் பண்ணுறதுல நிறைய பார்சியாலிட்டி இருக்குது, பாலிட்டிக்ஸ் இருக்குது. ஏன்னா வீரர்கள் வந்து சரியாக அடையாளம் காண்றதில்லை, ஏன்னா சரியான முடி தேர்வு செய்கிறதில்ல. ஏன்னா அதுக்கு தேர்வு செய்யாத காரணம் வந்து நம்ம இது வந்து நிறைய வந்து ஒரு பாலிட்டிக்ஸ் அரசியல் இருக்குது. அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலிட்டிக்ஸ் இருக்குது. அடுத்து வந்து செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வசதி வாய்ப்பு, ஒரு உள்கட்டமைப்புங்கிறது இன்னைக்கு கட்டமைப்பு எங்கேயுமே கிடையாது. ஸோ நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன், திறமையான இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள், திறமையான இளைஞர்கள் அவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அடையாளப்படுத்தி அவர்களை இனம் காணுவதில் சிக்கல் இருக்கிறது. சரி, ஒருவேளை அப்படியே கண்டாலும் கூட அவர்களை ஒதுக்கி விடுகிறார்கள். சரி, ஓகே, நான் அப்படியே உங்களுடைய முதல் அதுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்ட பின்பு அவர்களுக்கு வந்து சரியான முறை பயிற்சி கொடுக்கறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து இன்றைக்கி ஒரு இது வந்து எல்லா கேமுக்கு வந்து ஒரு அசோசியேஷன் விளையாட்டு கழகங்கள் ஒன்று இருக்குது. வாலிபாலு, பேட்மிண்டனு, பேஸ்கெட் பால் எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் விளையாட்டு கழகங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேண்டியவங்களுக்கு வந்து அந்த கழகத்தில் வந்து வச்சிடம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து இதே மாதிரி விளையாட்டு வீரர்கள் வந்து தேர்ந்தெடுக்கும் போது கூட அவங்க வேண்டியவங்களும் தேர்ந்தெடுத்து அது ஒரு வாரிய பொறுப்பு ஆகிப்போச்சு அப்படிங்கிறது தான் அங்கே சிக்கல். நான் திருப்பி வரேன் திரு ராமலிங்கம் அவர்களிடம். இது இந்த அளவிற்கு மோசமாக புறையோடி போயிருக்கிறதா அப்படிங்கிற அவர்கிட்ட வைத்து அதே கேள்வி தான் நான் கேட்குறேன். அங்கங்கே பிரச்சனை இருக்குது, ஊழல் இருக்கிறது, பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க, தனக்கு வேண்டப்பட்டவர், தன் சமூகத்தை சேர்ந்தவர், இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்குதுங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. பட் அது ஒரு வீராங்கனை விழுந்து கிடந்தால் அவளை தூக்க கூட ஆள் இல்லாத அளவிற்கு, குடிக்க தண்ணீர் கூட கொடுக்க முடியாத அளவிற்கு அது மோசமாக இருக்கிறதா? நீங்கள் பார்க்க போனீங்கன்னா சார், இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து அப்படி தான் இருக்குது. யார் கஷ்டப்படுறாங்களோ வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து யாருமே என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதில்ல. ஒரு சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் எடுத்துக்காங்களேன். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு பொட்டென்ஷியலோட பசங்க இருக்காங்க. ஆனால் அவங்களோட ஃபாதரு, அவங்களோட பேக்ரவுண்டை பார்த்திங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸு இல்லாட்ட ஏதாவது கூலி தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பையனோடைய அந்த பொண்ணோடைய ஒரு பொட்டென்ஷியலை பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. இவர் சார் சொன்ன மாதிரி கிரிக்கெட்டுக்கு அப்புறம் செஸ்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிட்டியில் இருக்கிறவங்க தான் வந்து மெயினாக விளையாடுறாங்க. திரு ராமலிங்கம், நான் திருப்பி என் கேள்வி நினைவுபடுத்துகிறேன். நம்ம அது குறித்து பேச போகிறோம். நீங்கள் சொல்கிறது வேலிட் பாயிண்ட், அதில் மாற்றுக்கிறதுல. என்னுடைய கேள்வி என்பது, இங்கே இருக்கக்கூடிய சமூக சிக்கல்கள் நமக்கு புரியுது. மணி ஓரியன்டாக பிள்ளைங்களை ஏடிஎம் கார்டு மாதிரி படித்து முடிச்சோடனே வேலைக்கு போ, இப்படியா சம்பாதிங்கிற பெற்றோருடைய மனநிலை நமக்கு புரியுது. அங்கே எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கிற ப்ராப்ளம் புரியுது, அதெல்லாம் நமக்கு புரியுது. நான் கேட்குறது, இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு இடத்துல ஒலிம்பிக்கு போயிட்டோம். ஆமாம், அங்கே போய் ஜஸ்ட் அங்கே போயாவது நடிக்கணும்ல, நாங்கள் சிறப்பாக வந்து எங்கள் வீரர்களை வச்சுருக்கோங்கிற ஒரு ஆக்டாவது பண்ணணும் இல்லையா? அதை கூட பண்ணாத அளவிற்கு நம்ம அங்கே புறையோடி போயிருக்கிறதா ஊழலும் பிரச்சனையும் தான் நான் கேட்குறேன். அது சார் ஊழலுங்கிறது போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை சொல்ல முடியாது. அங்கே எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம அங்கே போயிட்டாங்கன்னு வைங்களேன், இப்போ நம்ம சார் சொன்ன மாதிரி ஒரு ரன்னர் போகிறாங்க, அவங்கள சுற்றி மேனேஜர், கோச்சஸ் எல்லோரும் இருக்காங்க. பட் ஒரு ரன்னருக்கு அட்லீஸ்ட்டு அந்த கோச் அங்கே இருந்திருக்கணும், அப்புறம் மேனேஜர் இருந்திருக்கணும், அந்த ஃபிசியோதெரப்பி இருந்திருக்கணும், இல்லாட்டா ஸ்பெக்டேட்டர்ஸ் கூட நிறைய இந்தியன் மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க, இங்கேருந்து போயிருந்தவங்க இருந்திருப்பாங்க, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இருந்திருப்பாங்க. ஆனால் மற்ற கண்ட்ரீஸோட இருக்கிற இன்வால்மெண்ட்டு நம்ம கண்ட்ரீஸில் இல்லாததுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஓடுற ரன்னரு இந்தியன் ரன்னரானு தெரியறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து
ஸ்போர்ட்ஸு வந்து அந்த பொண்ணு சார் சொன்ன மாதிரி அந்த மாரத்தானே ஈவெண்ட்டே கிடையாது, அந்த பொண்ணு அந்த ஈவெண்ட்டை எடுத்து ஓடுதுங்கும் போது அப்புறம் அந்த பொண்ணுக்கு மென்டலி எவ்வளவு ப்ரெஷர் இருந்திருக்கும், அதனோட கம்ப்ளீட் பண்ண முடியாதனால தானே அந்த பொண்ணு விழுந்திருக்கு. அப்புறம் அதை வந்து அந்த பொண்ணை நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே ஒன்று மாரத்தான் ஈவெண்ட்டுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கணும். இல்லை அவங்க அவர் அதான் சொல்கிறார், அவர் மாரத்தான் போட்டிகளுக்கான வீராங்கனே இல்லைங்கிறாங்க. இப்போ தேர்விலே சிக்கல் இருக்குது, அதன் பிறகு தான் மற்றதுக்கு நீங்கள் நான் திருப்பி வரேன் இந்த ரெட்டி. இதில் நான் அவங்ககிட்ட கேட்ட மாதிரி தான், அவங்க வெற்றி பெற்ற பிறகு அவங்க என்ன ஜாதி, அவங்களுடைய ஜாதகம் என்னங்கிற வரைக்கும் அலசக்கூடிய அளவில் தான் நம்ம சமூகம் இன்னமும் மிகவும் புறையோடி மோசமாக போயிருக்கிறது. பட் இருந்தாலும் அதை தாண்டி ஒலிம்பிக்கில் போயும் இவ்வளோ அவமானப்படணுமா, கேவலப்படணுமா? அவ்வளோ மோசமாக தான் இந்திய ஒலிம்பிக் சங்கம், சம்மேளனங்கள், இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை இதெல்லாம் அவ்வளோ மோசமாக தான் இருக்குதா? ஃபஸ்ட் திங் என்னென்னா, தேர் இஸ் நோ அக்கௌண்டபிலிட்டி. அஃபிஷியல்ஸு இங்கேருந்து இத்தனை பேர் போகிறாங்க. வென் வி ஆர் சீயிங் பேப்பர்ஸே நம்ம பார்க்குறோம், வி ஆர் ஃபைண்டிங் அவுட் ஆல் ஆர் கோயிங் பிஸ்னஸ் கிளாஸு, இவங்களெல்லாம் எக்கானமிக் கிளாஸ். அங்கே தான் மாரலில் தேர் ஆல்ரெடி டவுன். தென் அங்கே போயிட்டு மேரத்தான் அவங்க கோச் இருக்கட்டும், அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷன் ஹூஆர் இன்சார்ஜ் அங்கே நினச்சி போனாரோ அவங்களால தே மஸ்ட் டேக் அத்லெட்டிக் ஃபெடரேஷன் எவ்ரி டிசிப்ளின் ஆஃப் அத்லெட்டிக்ஸ் தே மஸ்ட் பி அ பர்சன் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு, யார் சப்போஸ் ஜெயஷா இஸ் ரன்னிங்கு வாட்டர் கொடுத்தாச்சா அந்த மாதிரி நவ் தே ஆர் ஆல் புட்டிங் ப்ளேம் ஆன் ஹர். இல்லை நம்ம கேட்டோம் வாட்டர் வேணுமான்னா எனக்கு வானான்னு சொல்லிடுச்சானே. அந்த பொண்ணு நேற்று சொல்லிடுச்சு, இசட் நான் என்ன ஸ்டூபிட் பொண்ணு, நான் 42 kilometers ஐ எம் ரன்னிங். யார் நோன்னு சொல்லுவாங்க? இந்தியா டேபிள் இருக்குது, நாட் இன் அ ட்ராப் ஆஃப் வாட்டர். எவ்ரி 8.5 kilometers தான் தேர் கிவிங் ஆஃபிஷியல் ஆர்கனைசர்ஸ் கொடுக்குறாங்க. நான் ஐ வாண்ட் டு நோ ஹூ இஸ் த கோச். தே காட் அ ஃபாரின் கோச் ஃபார் தட். நம்பர் 2, who is the person in Athletics Federation who is in charge of certain disciplines? They have to state away accountable penalty. We have to, in fact, Yanaketaka must take very strong action. They should be sacked, banned. See, for every small thing, we are banned. Dope test, we are banning for 3 years. These fellows should not come back because you're taking the responsibility. It's taxpayers' money. These children athletes, ever train penalty, train day and night, train penalty. They are running so much, and you're trying to put back the blame on that girl. அந்த பொண்ணு கேட்கல. யார் கேட்கணும்? நமக்கு டென்னிஸ் பிளேயருக்கு டென்னிஸ் பால்ஸ் கொடுக்குறது எனக்கு வானான்னு சொன்னாங்க, அது சொல்லணுமா? அது யாருன்னா, isn't it the duty of the federation? இல்லை, இப்போ யாரும் இங்கே இருக்கக்கூடிய அந்த விருதுகளையும் அல்லது BMW காரு, ஜீப்பு அதையும் யாரும் கேட்காம தானே கொடுக்குறாங்க. பட் இது என்ன, இதெல்லாம் என்கரேஜ்மெண்ட் அந்த மாதிரி நம்ம. இன்ஃபேக்ட் among all the states, எனக்கு தெரிஞ்சு our chief minister has encouraging so much. If you are won award, world championship award, won the Asian championship, Commonwealth game championship, one of the highest money award to the players have been only given by our chief minister. அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் she is doing வர்றதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? last 3-4 years are there. இப்போ என்ன, நான் my problem, நான் main situation என்ன, the officials have to take responsibility. See, இவனா they passing the buck. அவர் ஃபெடரேஷன் ஆளுன்னா கோச் மேலே போடுறான், கோச் மேலே அத்லீட் மேலே போடுறான், அத்லீட் வந்து இவன் மேலே போடுறான். And then on top of that, athlete is scared. He doesn't know now that Jaysha and the ponnu, the whole world, they know the way she has been treated. Then after somehow she completed the race. That's a very great thing. Adu mele 3 hours she was unconscious on an ice bed. Then she recovers. And these people are appo solranga ivanga na water ketaga எனக்கு water vaanaanu solli. Now who has to blame it? I think sports ministry, sports authority of India all have to take a very strict action. பட் இன்னைக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கோயல் அவர்களும் அதிகாரிகள் ஏதாவது தவறிழைத்திருப்பார்கள் என்று தோன்றுகிறது. அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இருக்கிறாரு. ஒரு விசாரணை குழுவும் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய கேள்வி, இதில் வேற விட்டுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாவற்றையுமே கடந்து போகிறோமா? மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, அதனுடைய பணிகள் என்ன, ஒரு ஆண்டிற்கு எவ்வளவு அவர்கள் அதற்காக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குகிறார்கள், இந்த மாதிரியான கேள்வி தான் அடுத்தடுத்து நான் திருப்பி அந்த இடத்துல உங்ககிட்ட வரேன். ஹாரிங்டன், ஒரு தேசத்திற்கு நாம் முதலே சொன்ன மாதிரி உலகின் 2வது மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு தேசத்திற்கு விளையாட்டுத்துறைக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி எந்த அளவிற்கு சரியாக போய் சேர்கிறது? மத்திய அரசு, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் தன்னுடைய பங்களிப்பை எவ்வளவு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க?
இல்லை லாஸ்ட் 15 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி வேஸ்ட்னு கூட சொல்லலாம். ஸோ சரியாக அதை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஒன்று மேலே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, சரியாக வந்து ட்ரீட் பண்ணுறது கிடையாது, சரியாக அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை, கோர்ட் சரியாக கிடையாது, பாஸ்கெட்பால் இல்லை, வாலிபால் இல்லை, அத்லெட்டிக்கோட சிந்தட்டிக் ட்ராக் இல்லை, இதெல்லாம் நம்ம வந்து சப்போஸ் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் எவ்ரி திங் இஸ் அப்டேட்டட், இட் இஸ் சூப்பர்லேட்டிவ்லி. அது இண்டிவிஜுவலாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபாரின் கோச்சஸ் வேணுன்றவங்களுக்கு தே ஜஸ்ட் இன்வைட் த ஃபாரின் கோச்சஸ். அப்போ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா சாயிலே வந்து எனக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. SDITலாம் வந்து இங்கேருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து சப்போஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே வந்து அப்படின்னா நிறைய என்கரேஜ் பண்ணுது. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் சரி, பணம் செலவு பண்ணுறதும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இட் இஸ் ரெடி டு டூ தட். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுன் அவார்ட்ஸ் முருகொண்டு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ராஜீவ்காந்தி கேல்ரத்ன அவார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் அவங்களுக்கு இப்போ ப்ரைஸஸ் வந்திருக்கோ இல்லையோ, சப்போஸ் அவார்ட்ஸ் வந்திருக்கோ இல்லையோ, மெடல்ஸ் வந்திருக்கோ இல்லையோ, பட் எல்லாருக்கும் நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. என்கரேஜ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், பட் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேற்கொண்டு நிறைய கோச்சஸ் இருக்கொண்டு அவங்களுடைய ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டிஸில் இருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒலிம்பிக்ஸ்க்கு நம்ம வந்து 2 இயர்ஸ் முன்னாடியே வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். பட் கவர்மெண்ட் சைடில் வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி டிலைட்டட், இட் இஸ் ரியலி சூப்பர்ப். பட் இந்த மிடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சஸ் அண்ட் ஃபிசியோதெரபிஸ் இந்த மாதிரி இருக்கா பார்த்தீங்களா, கோச்சஸோட பார்ட் கூட இட் இஸ் ரியலி இட் இஸ். நான் என்னுடைய கேள்வி, ஓகே, கவர்மெண்ட் ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 1592 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது மத்திய அரசால். இதில் இந்த கோச்சஸை நியமிக்க வேண்டியது அல்லது அந்த அவர் சொன்ன மாதிரி ஒலிம்பிக் சங்கத்திற்கான தலைவர்கள், ஒவ்வொரு ஃபெடரேஷன் இருக்குது, இறகு பந்துக்குன்னு தனியாக, இந்த மல்யுத்த கழகம், இந்த மாதிரியான அமைப்புகளுக்கான தலைவர்கள், சேர்மன், இதை நியமிக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது? அதில் சரியான நபர்கள் தான் நியமிக்கப்படுகிறார்களா? அந்த விளையாட்டை பற்றிய அடிப்படை அறிவாவது அவர்களுக்கு இருக்கிறதா? அது சார்ந்த நபர்களை அங்கே நியமிக்கிறார்களாங்கிற கேள்வி எல்லாம் யாரை நோக்கி வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக இதே தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டில் லோதா கமிட்டி அவர் சொன்னது வந்து இது கரெக்டாக ஈக்குவலாக வந்து இதுக்கு வந்து ஓகே தான் ஆகுது. எனக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் இல்லாதவங்க, ஸ்போர்ட்ஸே தெரியாதவங்க, ஹையர் அத்தாரிட்டிஸு அவங்களாம் என்ன பண்ணாங்க, சப்போஸ் இந்த மாதிரி கமிட்டியில் உட்காரும்பொழுது அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களை சப்போஸ் நீங்கள் வந்து இவர் எடுத்துருங்க, இவர் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது 4 பக்கத்துலேருந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும்போது கோச்சஸ் மேலே திணிக்கப்படும் ஒரு அதிகமான ஒரு இது வந்து பலூன் சொல்ல முடியும். பட் ஒரு 15 பேர் கொண்ட ஒரு டீமில் வந்து ஒரு 10 பேர் ஓகே, ஒரு 5 பேர் ரெக்கமெண்டேஷன் சப்போஸ் வரும்போது இதை வந்து நீங்கள் இங்கேயே நீங்கள் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி ஸ்கூல் லெவல்லே வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிடணும். ஸோ அதை இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேம். அதுவும் ஒலிம்பிக்ஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயம். 66,000 கோடிகள் போட்டு ஒரு கண்ட்ரி வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மெடல் அதுவும் வந்து நம்ம கிடைக்குமா வேணாம், முடியாதுன்ற பட்சத்தில் அது ஒரு இண்டிவிஜுவல் கேம் வந்து நமக்கு வந்து கிடச்சி இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நமக்கு மானம் காப்பாற்றப்படுகிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வின் பண்ண வேண்டிய நெதர்லாண்ட்ஸோட லாஸ்ட் 2 மினிட்ஸில் வந்து 5 பெனால்ட்டி கார்னர்ஸ். பட் அது வந்து சரியாகவே அவங்க வந்து சப்போஸ் செய்யலை. அடுத்த ரவுண்ட் நீங்கள் வந்து கனடாவோட ஆடினா சப்போஸ் குவாலிஃபை ஆகலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும் பட்சத்தில் அங்கே இருக்க கோச்சஸும் சரி, அங்கே இருக்க மீடியேட்டரும் சரி, ஸோ இந்தியன்ஸோட அட்மினிஸ்ட்ரேட்டரும் சரி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் தலைகுனிவான ஒரு விஷயங்கள் தான். நம்ம அந்த இதையெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அங்கிருந்தே தொடர்கிறேன். PV சிந்து ஒற்றையர் மகளிர் ஒற்றையர் இறகு பந்து போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிறகு அவரை உரிமை கொண்டாடுவதற்கு தெலுங்கானாவும் ஆந்திரமும் சண்டையிட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இதுபோன்ற வீரர்களை அல்லது வீராங்கனைகளை உருவாக்குவதற்கு எந்த மாநிலம் இவ்வளவு போட்டி போட்டு உருவாக்க காத்திருக்கிறது? நீங்கள் சமீபத்தில் நடைபெற்று முடிந்த ஒலிம்பிக் போட்டிகளில் அமெரிக்காவின் சார்பில் கலந்து கொண்ட பல வீரர்கள் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள். அந்த நாடு அவர்களை வரவைத்து அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை ஒலிம்பிக் போட்டிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தின் மக்களை கூட இந்த அரசு எந்த அளவிற்கு சரியாக இனம் கண்டு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது என்ற கேள்வி தொக்கி நிற்கிறது. பயணிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் வரவிருக்கிறேன். இது கேள்வி நேரம். ஒலிம்பிக்கில் மயங்கி விழுந்த இந்திய வீராங்கனை தனக்கு தண்ணீர் தரக்கூட யாரும் இல்லாத நிலை என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த விமர்சனம் குறித்து விவாதித்து கொண்டிருக்கின்றோம். இவ்வளோ பெரிய தேசத்தில் ஒலிம்பிக்கில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு கூட மெடல்கள் வாங்க முடியாத நிலைக்கு யார் காரணம், என்ன காரணம்? இதுவே விவாத பொருள். திரு சங்கர் பெருமாள், இதில் நீங்கள் பள்ளியை பற்றி நம்ம பேசுகிறோம். பள்ளிக்கூடங்களில் அது வந்து இன்றைக்கு உடற்கல்விக்கான ஆசிரியர்கள் இல்லை, அதை நோக்கி தயார்படுத்தலைன்னா அது எஜுகேஷன் சிஸ்டம் இன்றைக்கி வேறு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் முழுக்க தனியார் பள்ளிகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்குறாங்க. 2 விதமாக அங்கே நடக்குது. ஒன்று, நடக்கவே முடியாத ப்ளே ஸ்கூலில் சேர்கிற குழந்தைக்கு நாங்கள் ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்லி காசு வாங்கக்கூடிய ஒரு போக்கையும் பார்க்குறோம். ஒரு 8ஆம் வகுப்புக்கு மேலே அவனை IITக்கு 6ஆம் கிளாஸ்லேருந்தே தயார் பண்ண சொல்லி அவனை தொலைக்காட்சியை பார்க்காத, விளையாடாத, அந்த மாதிரியான அப்போ பேரண்ட்டும் அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ளே இருந்து பள்ளிகளில் சரியான உடற்கல்வி ஆசிரியர் இல்லை அல்லது பள்ளியிலேயே சொல்லிக் கொடுக்கலைங்கிற நம்முடைய ஆதங்கம் எந்த அளவுக்கு சரியான ஆதங்கமாக இருக்கும்? சமூகமே அந்த மாதிரி மாறி போய் தானே இருக்குது. பெற்றோர்களுடைய மனநிலை அவ்வாறு தானே இருக்கிறது. அதாவது
மாணவர்கள் பொறுத்த மட்டும் வந்து அவன் வந்து இப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் வந்து ஈடுபடுறதுக்கு ஆசிரியர்களும் ஒரு காரணமாக இருக்கணும். அதாவது உடற்கல்வித்துறை சார்ந்த உடற்கல்வி ஆசிரியர்கள், அதேமாரி கோச்சஸ்ஸு, பெற்றோர்கள். இப்போ என்னென்னா அந்த மாணவர்கள் வந்து இப்போ அந்த ஆர்வத்தையே குறைச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் இது கோச்சிங் பீரியட்னு இந்த விளையாட்டுக்குன்னு தனியாக வந்து பயிற்சி கொடுப்பாங்க, கோச்சிங் பீரியடு. இப்போ அந்த கோச்சிங் பீரியடு இன்றைக்கி இல்லாமல் போச்சு. அதேமாதிரி வந்து இப்போ வந்து இந்த சப்ஜெக்ட்டு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து விளையாட்டுக்கு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஆனால் மாணவர்கள் ஆர்வமாக இருக்கேன். இன்னொன்று எப்படின்னா, அதாவது வந்து முன்னாடி வந்து இந்த கேம்ஸ் ஃபண்டு இப்போ ஸ்கூலுக்கு வந்து தனியாக ஃபண்டு இருந்தது. நீங்கள் அந்த ஃபண்டு எடுத்தாங்க. இன்றைக்கி வந்து ஃபண்டு கிடையாது. இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்கூலில் வந்து தேவையான விளையாட்டு உபகரணங்கள், அதாவது பாலு, பேட்டு இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பெலாம் போயிடுச்சு. அதேமாதிரி வசதியான மாணவர்கள் தான் வந்து இன்றைக்கி ஸ்போர்ட்ஸாக கலந்துக்கிறாங்க. காரணம் எப்படின்னா, மெட்ரிகுலேட் ஸ்கூலு, சுயநிதி பள்ளிகள் இருக்குல்ல, மெட்ரிகுலேட் ஸ்கூலில் அவங்ககிட்ட வந்து வசதி இருக்குது. அந்த மாணவர்கள் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸுக்கு வந்து அனுப்புகிறாங்க. இதேமாரி கிராமத்துப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், கார்ப்பரேட் ஸ்கூல் படிக்கிறவங்க, அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு அவங்கள வந்து அனுப்புறது இல்லை. ஏன்னா பள்ளியில் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டே கிடையாது. ஃபண்டு இருக்குது, கேம்ஸ் ஃபண்டு தனியாக இருக்குது, ஜென்ரல் ஃபண்டில் போட்டாங்க, அது பணமே கொடுக்குறதில்ல. இதனால் என்ன ஆகுதுன்னா, மாணவர்கள் வந்து விளையாட்டில் வந்து கலந்துருக்கான வந்து ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கூட அனுப்புறதில்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசாங்கம் வந்து ஒரு 10 கோடி ரூபா வந்து இன்றைக்கி ஜோனலு, டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட் வரைக்கும் 10 கோடி ரூபா அலாட் பண்ணுறாங்க. அந்த பணம் வந்து மாணவருக்கு போய் சேருதில்ல. அந்த பணம் வந்து யார் போட்டி நடத்துகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் போய் சேருது. அதாவது வந்து இது அஃபீஷியல்ஸு, அதே மாதிரி இந்த ஆர்கனைஸ் இவங்களுக்கு தான் போய் சேருது. இப்போ நாங்கள் என்ன சொல்லணும்னா, இது வந்து ஸ்கூலில் வந்து பணம் வந்து அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி பணத்தை ஒதுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஒரு கேம் வந்து ஸ்பெசிஃபிக் இருக்குது. ஒரு ஸ்கூலில் வாலிபால் இருக்குது, ஒரு ஸ்கூலில் ஹாக்கி இருக்குது, ஒரு சில அத்லெட்டிக்ஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை ஒதுக்கணும். இப்போ அது செய்கிறதில்ல. இப்போ அரசாங்கம் வந்து பள்ளிகளுக்கு வந்து பணத்தை ஒதுக்கி இந்த விளையாட்டுக்கு வந்து தனியாக வந்து இப்போ இருக்கக்கூடிய 2 பாட வேலையில் வந்து பீரியடு வந்து தனியாக ஒதுக்கிடும். இதை தவிர வேறு எதுவுமே வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து வேறு எதுவுமே பயன்படுத்துகிறாங்க. இது வந்து முன்னாடி இருந்த மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் அந்த கோச்சிங் பீரியட் கம்பல்சரி இருக்கணும். அதே மாதிரி எல்லா ஸ்கூலில் வந்து விளையாட்டுக்கு வந்து ஆசிரியர்கள் நியமனம் செய்யணும், உடற்கல்வி ஆசிரியர்கள் நியமனம் செய்யணும். இப்போ வந்து ஹையர் செகண்டரி இருக்குது, +1 +2. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த +1 +2 வந்து அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த இது விளையாட்டுக்கு ஆசிரியர்களே கிடையாது. ஃபிசிக்கல் டைரக்டர் ஒரு போஸ்ட் இருக்குது, ஃபிசிக்கல் டைரக்டர் போஸ்ட்டே கொடுக்குறதில்ல. கொடுக்காமே அந்த மாணவர் வந்து இப்போ இது வந்து இந்த உடற்கல்வி பாடம் இருக்குது, அந்த உடற்கல்வி பாடத்தை எடுக்கிறதில்ல. இந்த நிலையில் அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா, அதாவது விளையாட்டுக்கு அதுக்கான ஒரு முக்கியத்துவம் இல்லாதனால, உடற்கல்விக்கு முக்கியத்துவம் இல்லாதனால காலேஜ் போகிறேன். இன்றைக்கி 86 காலேஜில் வந்து ஃபிசிக்கல் டைரக்டர் வந்து கிடையாது, கோச்சஸ் கிடையாது. ஆனால் அந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு எதுவுமே வந்து ஒருவேளை இப்படி வைத்தா தான் அதுக்கு தீர்வு வருமோ? விளையாட்டையும் ஒரு பாடப்பிரிவாக வச்சு அதில் ப்ராக்டிக்கலாக நீங்கள் கிரவுண்டில் ஆடுற கேம்ஸை எடுத்துக்கிட்டு அதை பற்றிய தியரிட்டிக்கல் நாலேஜும் ஒன்று வச்சு அதுலேயும் தேர்ச்சி அடைந்தால்தான் தேர்ச்சிங்கிற மாதிரியான ஒரு முறையை வைத்தால் மட்டும்தான் அதற்கான ஆசிரியர்கள் கொடுப்பாங்களோ என்னமோ தெரியல. அதை தாண்டி இப்போ நீங்கள் இந்த கேம்ஸை நீங்கள் பேசும்போது கூட எல்லோரும் வாலிபாலை குறிப்பிடுறீங்க, ஷட்டில் கார்க்கை குறிப்பிடுறீங்க, டென்னிஸை குறிப்பிடுறீங்க, மற்ற விஷயங்களை குறிப்பிடுங்க. இந்த ரிங் பால், கோகோ இந்த மாதிரியான விளையாட்டுகள் எல்லாம் இன்னைக்கு வழக்கொழிந்து போச்சாங்கிற கேள்வியும் கூட இயல்பாகி வருகிறது. இப்போ அதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் அந்த விளையாட்டில் வந்து விளையாட்டு திறனுள்ள மாணவர்கள் வந்து தனியாக கோச்சிங் போயிடுறான். கிளப் இருக்குது, எல்லா இடத்துல வந்து கிளப் வச்சுருக்காங்க, அந்த கிளப்பு போயிடுறான். அந்த கிளப்பில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி அது யார் போகிறாங்கன்னா வசதியான மாநிலம் போகிறாங்க. ஏன்னா அந்த கிளப்பு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளப்பில் வந்து ஆயிரக்கணக்கான பணம் வாங்கிட்டு தான் இன்றைக்கி கோச்சிங் கொடுக்குறாங்க. அதில் போய் வந்து ஏழை மாணவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் ஏழை மாணவர் கிராமத்து மாணவர் வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், அந்த ரிங் பால்னு சொல்லுவோம், நான்லாம் ஸ்கூலில் அதை ஆடி இருக்கிறேன். இன்றைக்கு அதை எங்கேயும் டிவியில் கூட அதை பார்க்க முடியல, அந்த கேமை பார்க்க முடியலை. கோகோவெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மறந்து போடிச்சோ அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் பேஸ்பால் இந்த மாதிரியான விளையாட்டுக்கள் எல்லாம் பல பள்ளிகளில் இல்லை. நீங்கள் பள்ளிக்கூடங்கள் நம்மளை கிரவுண்ட் இருக்காங்கிறதே ஒரு பிரச்சனை இருக்குது. பள்ளிக்கூடங்களே இன்றைக்கி அடுக்குமாடி கட்டடங்கள் மாதிரி, அப்பார்ட்மெண்ட் மாதிரியான நிலைமைக்கு மாறிட்டாங்க. அப்போது அரசு தரப்பில் முன்னாடி நேரு இளையோர் மன்றம் நிறைய அமைப்புகள் இருந்திருக்குது. நான் இளைஞராக இருக்கின்ற காலகட்டத்தில் கிராமங்களுக்கு அதன் மூலமாக ஃபண்ட் அலாட் பண்ணி வாலிபால் நெட்டு பேட்டெல்லாம் வாங்கி கொடுத்து பள்ளிக்கூட நேரம் போக கிராமங்களில் விளையாண்ட நினைவுகள் இருக்கிறது. அந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் இன்றைக்கு இருக்கிறதா? ஏன் அது வந்து நடைமுறைப்படுத்துவதில்லை? பணம் இருந்தால் கிளப்பில் போய் சேர்ந்து தான் ட்ரெயின் ஆகிக்கலாம், இல்லைன்னா அது நடக்காதுங்கிற ஒரு முறை ஏன் இவ்வாறு இருக்கிறது? சார், நான் ஒரு 15 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா பொங்கல் கேம்ஸ்னு ஒன்று நடக்கும். இந்த பொங்கல் கேம்ஸ்னு பார்க்க போனால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும், அதாச்சும் சென்னையில் இருப்பாங்க மாணவன் படிச்சுட்டு இருப்பாங்க, அதேமாதிரி மதுரையில் படிச்சுட்டு இருப்பாங்க,
மதுரையில் இருக்கிற பையன் வந்து சென்னையில் படிச்சிருப்பா, சென்னை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு விளையாடுறதுக்கு சென்னை டிஸ்ட்ரிக்ட்டுக்கே போவாங்க அவங்க. அந்த மாதிரி கேம்ஸ் நடக்கும்போது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒவ்வொரு கேமுக்கும் அந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரி அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அவங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பேர் வாங்கி கொடுக்குறதுக்கு பார்ப்பாங்க. அப்போது வந்து எல்லா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டெனிக்காய்ட்டு அதெல்லாம் வந்து இந்த ஸ்கூல் லெவல்லே கேர்ள்ஸுக்கு முத பிடி பீரியடுனாலே டெனிக்காய்ட்டு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. 2 நெட்டு கட்டி கொடுத்துருவாங்க, விளையாடுங்கம்மா 20 மினிட்ஸ்னால் 20 மினிட்ஸ் கேம் ஆடணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, அதே 20 மினிட்ஸ்னு வைங்களேன், இந்த +2 எடுக்கிற டீச்சர்ஸ் வராங்க, நேராக அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிடுறாங்க, ஸ்டடி ஹவர்ஸ்ன்னு சொல்லி அந்த பிடி ஹவர்ஸ் வந்து ஸ்டடி ஹவர்ஸ் ஆக்கிடுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணுங்களோ பசங்களோ எங்கே போய் கேம் ஆடுறாங்க, அது ஒன்று. இன்னொன்று அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூல்லேயும் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கேன்டீன் வந்துடுச்சு. முன்னாலெல்லாம் கேன்டீனும் கிடையாது. அது மாதிரி வீட்டிலேருந்து நீங்கள் என்ன கொண்டு போகிறீங்களோ அதுதான் சாப்பாடு. இப்போ பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட காசு கொடுத்து அனுப்பிடுறது. நம்ம பிடி பீரியடாக நேராக கேன்டீன் போகிறாங்க. பேரண்ட்ஸ் பண்ணுறது தான். பேரண்ட்ஸுக்கு என்ன, இன்னொருத்தர் கோல்டு அடித்தா நம்ம பையன் அடிக்க மாட்டானான்னு நினைக்கிற தோணுதே தவிர அதுக்கு உண்டான முயற்சியை செய்கிறது எந்த பேரண்ட்டும் கிடையாது. இல்லை, இதில் இப்போ 2 விதமாக நீங்கள் மிக கடுமையாக தனிப்பட்ட முறையில் போராடி வெற்றி பெற்ற பிறகு கொடுக்கக்கூடிய பதக்கங்கள், கோப்பைகள் நிறைய 17 கோடி ரூபாய் வரைக்கும் இது வரைக்கும் பெருக்கிறான் நாங்கள் போட்டி போட்டு சிந்துக்கு. இந்த மாதிரி இல்லாமல் அடிப்படையிலேயே விளையாட வரக்கூடிய ஒரு மாணவனை அவனுடைய திறமையை இனம் கண்டு அவனை தத்தெடுத்துக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குதா இல்லையா? அவனுடைய கல்வி செலவு, அவனுடைய மருத்துவ செலவு, அவனுடைய போக்குவரத்து செலவு, அவனுக்கான உபகரணங்கள், அவனுக்கான காலணி, அவன் போடுற உடையிலேருந்து எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணி அவனுக்கான முறையான பயிற்சியும் கொடுத்து, இன்னும் சொல்லப்போனால் அவனுக்கு ஒரு ஸ்டைஃபன் மாதிரியான ஒரு அமௌண்ட்டையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வீட்டில் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இவன் இந்த பையன் வந்து வேலைக்கு சரியாக படிப்பு வரல, வேலைக்கெல்லாம் ஒன்றுங்கிற கட்டாயம் இல்லை, கவர்மெண்ட் விளையாட்டில் ஊக்கப்படுத்துறாங்க, இவன் விளையாட போனாலே எனக்கு மாதம் இவ்வளோ வருமானம் வருதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்தால் தானே. ஏன்னா பொருளாதாரம் தான் அல்டிமேட்னு சொன்னால் அந்த பொருளாதாரம் எப்பொழுது கொடுக்கப்படுகிறதுங்கிற கேள்வி வருது இல்லை சார்? ஏன் தொடக்கத்திலே கொடுக்கக்கூடாது? அதான் சொல்லுவேன், தொடக்கத்திலே ஒரு பையனோட ஒரு பொட்டன்ஷியல், சப்போஸ் பாஸ்கெட் பால் பிளேயர்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையனுக்கு வந்து பாஸ்கெட் பால் நல்லா வருது அப்படின்னா அந்த ஒரு ஜூனியர் ஸ்டேட் ஆடுறான், ஒரு மினி ஸ்டேட் ஆடுறான், அண்டர் 12 ஆடுறான்னு வைங்க, அப்போவுமே அவனுக்கு தெரிஞ்சிடும் இந்த பையன் பாஸ்கெட் பால் ஃபீல்டில் நல்லா வரப்போகிறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவனுக்கு அடுத்த லெவல் என்ன, மினிக்கு அடுத்த லெவல் என்ன, அந்த ஜூனியர் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு என்கரேஜ் பண்ணும். அந்த ஜூனியர் ஸ்டேட் வரும்போது அவனோட பேரண்ட்டு, நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பையனை மட்டும்தான் பார்க்குறோம், அவங்களோட பேரண்ட்டை பார்க்கல. பேரண்ட்ஸுக்கு பயம் இருக்குது, தான் பையன் படிப்பானா படிக்க மாட்டானான்னு. இவனை வந்து ஒரு லெவலுக்கு, நீ இந்தியா லெவலுக்கு கொண்டு போனோன்னா கவர்மெண்ட்டே அந்த ஹோல் ஃபேமிலியவே தத்து எடுக்கிற மாதிரி எடுக்கணும். ஸோ அந்த பேரண்ட்டு அந்த பையனை பற்றி இது பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அந்த ஃபேமிலியே, அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டே அந்த பையனால் ஒரு அப்கிரேட் ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியப்படுத்த முடியுமே தவிர, மற்றபடி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஜூனியர் ஸ்டேட் ஆடியிருக்கான்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் லெவல் போகும்போது அண்டர் 21 ஒரு மென் இந்தியா போனால் அந்த ஜூனியர் ஸ்டேட் லெவலில் இருந்துட்டு அவனுக்கு டைரெக்டாகவே ஒரு மென் லெவலில் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜூனியர் இந்தியா ஒரு பையன் ஆடிட்டு வந்திருந்தான்னு வைங்களேன், இந்தியன் டீம் கேம்பில் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வரும்போது அந்த பையன் ஏதாச்சும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆகிருப்பான், இல்லாட்டா காலேஜ் படிச்சிருப்பான். ஆனால் அடுத்த ஜூனியர் லெவலில் வரும்போது அந்த பையனை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் தவிர அந்த பையனுக்கு உண்டான சான்சஸ் வந்து விட்டுருவாங்க, அப்கமிங் வராது. ஓகே, நான் இதில் ஆனால் இந்த மாதிரியான இப்போ இவர் சொல்கிற இந்த காரணிகள் நம்ம உற்சாகப்படுத்தணும், ஊக்கப்படுத்துங்கிற காரணத்தை தாண்டி இயல்பாகவே கிரிக்கெட்டின் மீதான ஆர்வம் மட்டும் அதிகமாக இருக்கிறது, குறிப்பாக தமிழ்நாட்டில். இந்தியாவிலே அது அதிகமாக இருக்குது, தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இந்த தடைகள், இந்த காரணிகள்லாம் பெருசாக இல்லாமல் அது அடுத்த லெவலுக்கு போகிறானோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் பீச்சில் ஆடுறான், ஒரு 2 ஸ்டெம்பு வாங்கி வச்சுக்கிறான், ஒரு பேட்டை வாங்கி வச்சுக்கிறான். கிராமங்களில் நீங்கள் பனை மட்டையை கிரிக்கெட் பேட்டை ஆக்கி, உடை மரத்தினுடைய குச்சியெல்லாம் வெட்டி அதை ஸ்டெம்ப் ஆக்கி சைக்கிள் டியூபை கட் பண்ணி பால் செஞ்சு அவனால் விளையாட முடியுது. இன்றைக்கி அது நடக்குது. அதை தாண்டி கூட விளையாடக்கூடிய ஒரு மனநிலை இருக்குது. பீச்சில் எல்லாம் விளையாடுறாங்க, எல்லா கிரவுண்ட்லையும் விளையாடுறாங்கன்னு சொன்னால் ஒரு விளையாட்டின் மீது மட்டும் குறிப்பிட்ட ஆர்வம் அதிகமாக இந்திய இளைஞர்களுக்கு, தமிழக இளைஞர்களுக்கு இருப்பதன் காரணம் என்ன? See, one thing, our focus should be either Olympic medals அது பற்றா or rural sports பற்றா நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணோம். இப்போது நீங்கள் கிரிக்கெட் பற்றி சொன்னீங்க, your television media is covering more than 8 hours, 10 hours every day. So ஒரு பர்சன் வில்லேஜில் இருந்தால் ஆல்சோ ஹி வில் நோஸ் கிரிக்கெட் பற்றி. அட்லீஸ்ட் அங்கே 3 ஸ்டம்ப் வேணும், ஒரு பேட் வேணும், ஒரு பால் வேணும். பீச் வாலிபாலுக்கு ஒரு பால் தான் போதும், இவ்வளோ ஐட்டம்ஸு வேணாம். நமக்கு we have to, every federation today, every federation has got a national coach.
all our 30 states என்னன்னா they all have the இவர் சொன்ன மாதிரி we have different under 11, under 13, under 15, under 17 you have got different categories of championships. என்ன பண்ணிருக்கணும்னா national coach has to travel, he has to select. So தமிழ்நாட்டிலேருந்து this boy is very promising, பிஆர்லேருந்து இந்த பாய், பாம்பேலேருந்து இதெல்லாம் வச்சு you must get into an academy. இப்போ கோபிச்சந்த் அகாடமி வச்சுருக்காங்க, இங்கே சென்னையில் த ஸ்குவாஷ் அகாடமி. இவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, they are only purely development of children. That's why Commonwealth Games we got a gold medal, Asian Games we got a bronze medal. For Doha Asian Games squash got a bronze medal, then Inchungwei kadchide, then Guangzhou Asian Games we got. Every time what has happened is concentration, academy, you are having elite sport, and alla yaar irukanga, one person is from Bombay or Delhi, all are here training. Even Gopichand same thing avan anga pandran. So what happens is every discipline la you must select the best players, put in the our focus and now is only now next 4 years. Now next and now Commonwealth Games or the Asian Games or the after that you 4 years you are going to get one is focus on medals, focus on image of the athletes. Innonna having fitness, காலேஜில் விளையாடினா ஃபிட்னஸ் ஃபிட் இருக்கா, ஒரு கரிக்குலம் ஒரு சப்ஜெக்ட் ஒரு பீரியட் கேம்ஸ் வச்சுக்கலாம், யூ நோ இட்ஸ் குட் ஃபார் ஃபிட்னஸ் குட். பட் வி ஆர் நாட் டாக்கிங் தட், வி ஆர் டாக்கிங் அபவுட் ஹவு இந்தியா இஸ் கோட் அச்சீவ். டுடே அவுட் ஆஃப் 2102 medals, India got only 2. Only 2. You will be surprised, 9 countries. They are not even as the size of number Tamil Nadu, Puerto Rico, Kosovo, Jordan, Fiji, Singapore, Kazakhstan, Vietnam. They got gold medals. Where are we? இல்லை இதில் அரசை தாண்டி நான் இன்னொரு கேள்வி, உங்களோட நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள், நீங்கள் முன்னாடி மெஜ்ரா கோட்ஸ் அணி இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய அணியாக சொல்லியெல்லாம் கிராமங்களில் விளையாட வருவாங்க, பெரிய அளவுக்கு அந்த அணிகள் பயணப்பட்டதை நம்ம பார்க்குறோம். நிறுவனங்களில் விளையாட்டுக்குன்னு ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியாக ஒரு டீமே இருந்துச்சு, அணி இருந்துச்சு, அந்த அணிகளுக்குள்ளே மேட்ச் நடக்கும், விளையாட்டு நடக்கும், கபடி, வாலிபால் இந்த மாதிரியான போட்டிகள்லாம் நடக்கும். இன்றைக்கு நிறுவனங்கள் அதுவும் இந்த கார்ப்பரேட் உலகத்தில் அந்த நிறுவனங்கள் எந்த அளவிற்கு விளையாட்டுக்கு தங்களுடைய ஊழியர்களை விளையாட்டுக்கு பயிற்சிப்படுத்துகிறார்கள் அல்லது அதில் எந்த அளவுக்கு அவங்க அதற்கு செலவிடுறாங்க அப்படிங்கிற கேள்வியும் இயல்பாக எழுகிறது. நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிறுவனங்களுடைய பங்கு, சமூகத்தினுடைய பங்கு, பெற்றோர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத குறித்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நகரலாம். இதில் சமூகம் மற்றும் பெற்றோர்களுடைய பங்கு என்னவாக இருக்கிறது, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அந்த புள்ளியிலிருந்து நகரலாம். இணைந்திருக்கு. மீண்டும் வரவிருக்கிறேன். இது கேள்வி நேரம். ஒலிம்பிக்கில் இந்தியாவின் நிலை குறித்து வருத்தத்தோடு பேசி கொண்டிருக்கின்றோம் திரு ஹாரிங்டன். இதில் இந்த நிறுவனங்களுடைய இன்ட்ரெஸ்ட்லாம் முன்னாடி இருந்துச்சு. இந்த நிறுவனத்தினுடைய பிளேயர்ஸ், அந்த நிறுவனத்தினுடைய பிளேயர்ஸ், இந்த கபடியா இந்த கம்பெனியுடைய இந்த நிறுவனத்துடைய அணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்கங்கிற மாதிரியான வாதங்கள்லாம் உண்டு. இப்போ அந்த மாதிரி நிறுவனங்களுமே பெரிய அளவில் விளையாட்டை உற்சாகப்படுத்தோ அல்லது அதற்கான வீரர்களை உருவாக்குவதோ செய்வதில்லையே, ஏன்? இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஃபர்ம்ஸ் எல்லாமே வந்து தே ஆர் ரெடி டு ஸ்பான்சர். பட் பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி ஸ்கூல்லேருந்து வரணும். இப்போ நீங்கள் கிரிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அண்டர் 12 டீம், அண்டர் 13 டீம், 14, 16, 17 செயின் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். த்ரூ அவுட் த இயர் தே ஜஸ்ட் கீப் ஆன் பிளேயிங். ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த பசங்களுடைய என்கரேஜ்மெண்ட், அந்த பசங்க ஆடுற 50 ரன்ஸோ ஒரு 4 விக்கெட்டோ 3 விக்கெட் எவ்ரி திங் பப்ளிஷ் ஆன் த ரைட் ஆன் த பேப்பர்ஸ். பேரண்ட்ஸோட தாட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, இந்த பையன் வந்து நல்லா இருக்கான், அவன் பையன் நல்லா ஆடுறான், ஓகே இந்த செலெக்ஷன்ஸ் போகணும். அதே மாதிரி அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 13, 14 செலெக்ஷன், 16 செலெக்ஷன், 19 செலெக்ஷன்ஸ், ஸோ வரிசையாக வருது. இன்றைக்கி நீங்கள் எடுத்திங்கன்னா TNPL. ஸோ ஃப்யூச்சர் இருக்குன்றது பேரண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியாக தெரியுது. ரெண்டாவது எப்படின்னா நிறைய கிளப்ஸ் இருக்குது, அகாடமிஸ் வந்து நிறைய இன்றைக்கி வந்து எக்கச்சக்கம் வந்துருச்சு. தே கேன் டிசைட் எது பெஸ்ட் அகாடமி, எங்கே போனால் நம்ம வந்து புஷ் பண்ண முடியும், நம்ம வந்து எங்கே போனால் நம்ம ஷைன் பண்ண முடியுன்றது நல்லா நிறைய தெரியுது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான இது இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு நிறைய கன்சர்ன்ஸ் ரெடியாக இருக்குது. சார் பட் அவங்களுக்கும் கிரிக்கெட் டீம்ஸ் இருக்குது. சரி, ஆனால் இப்போ அப்படி அதில் தான் நான் கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் இளவழகி கேரமில் வந்தாங்க, அந்த நேரத்தில் மட்டும் அவர்களை பற்றி பேசணும், அதன் பிறகு அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய பிரச்சனை. அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போவதில் பல சிக்கல்கள் இருப்பதாக செய்திகள் வருகிறது. இந்த மாதிரியான வீரர்கள், வீராங்கனைகள், இப்போது கடைசியாக ஜெய்ஸ்வா, இப்போ நான் என்ன கேட்குறேன்,
ஒலிம்பிக்கில் இந்தியாவின் சார்பாக போகிறாங்கன்னு எடுத்துக்கொண்டாலும் கூட, இந்தியா செய்யணும்னு எடுத்துக்கொண்டாலும் கூட, நீங்கள் ஸ்கூல்லேருந்து வரணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஏற்கனவே வந்தாங்கல்ல இளவழகியோ அல்லது ஜெய்ஸ்வாவோ இந்த மாதிரியான வீராங்கனைகளுக்கு இந்த மாதிரியான பெருநிறுவனங்கள், நீங்கள் சொன்ன மாதிரியான கார்ப்பரேட்ஸ் எந்த அளவுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்க. இல்லை, கிரிக்கெட்டுக்கு பண்ணுற அளவுக்கான ஸ்பான்சரை மற்ற விளையாட்டுகளுக்கு பெருநிறுவனங்களும் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறேன். பண்ணுறதில்ல அப்படின்றது பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொன்று வந்து இவங்க எவ்வளோ டோர்னமெண்ட்ஸ் வந்து இவங்க கமிட் பண்ணி ஆடுறாங்கன்றது தான். நம்பர் ஆஃப் டோர்னமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு இல்லைனா 3 மந்த்ஸ் ஆடி முடிப்பாங்க. அதோட அவங்களுடைய டோர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 4 மாதத்துக்கு இருக்கவே இருக்காது. பட் ஆர்கனைசேஷனும் சரி, அதோட ஸ்பான்சரும் சரி ரெடியாக இருக்கும் போது, பட் அவங்களுக்கு இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்ஸ் நிறைய இருந்தால் தான் அவங்களை வந்து வெளியில் கொண்டு வர முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பையன் வந்து ரொம்ப நல்லா ஓடக்கூடிய பையனாக இருப்பான். பட் அந்த பையன் வந்து 100 மீட்டர்ஸோ 200 மீட்டர்ஸோ அவன் வந்து நல்லா ஒழுங்காக பண்ணும்போது, அவனை பற்றி ஒரு ரைட்டப் எழுதியோ, அவனை பற்றி அவனுடைய ரெக்கார்ட்ஸ் எழுதியோ, எத்தனை கோச்சஸ், எத்தனை ஆர்கனைசேஷன் வந்து அவனை வந்து ப்ரெஸ்க்கு அனுப்புதுன்றது ஒரு பெரிய விஷயம். யாராவது பின்னாடி வந்து புஷ் பண்ணாதான் முடியும். இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் சப்போஸ் அவன் ஸ்கூலோ, அவனுடைய கோச்சஸோ, அவனுடைய கோச்சிங் அகாடமிஸோ அதை வந்து சப்போஸ் புஷ் பண்ண முடியும். நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் அத்லெட்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்க்குறாங்க, சரி இது நம்ம சரிப்பட்டு வராது, ஓகே ஒய் டோன்ட் வி ஸ்விட்ச் ஓவர் சொல்லிட்டு என்ன பண்ண கேமே மாற்றிடுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிவி சிந்து ஃபாலோ பண்ணி நிறையா வந்து பேட்மிண்டன் அகாடமிஸ் வர ஆரம்பிச்சிடும் எக்கச்சக்கம். பட் எத்தனை பேருக்கு வந்து கோபிச்சந்த் மாதிரியான ட்ரெயினர் கிடைப்பாங்க, கோச் கிடைப்பாங்க? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேமோட கண்டினியூட்டியும் அவங்களோட ஆர்கனைசேஷனோட கையில் தான் இருக்குது. பட் கிரிக்கெட் கொடுக்கப்பட முக்கியத்துவம் மற்ற கேம் கொடுக்கல அப்படின்னும் போது, பட் கிரிக்கெட் இப்போ வந்து பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸ்கூல் லெவலில் இருந்து தெர் இஸ் அ கிராஸ் ரூட்டே அங்கே தான் இருக்குது. அதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் இந்தியாவுக்கு போகிற வரைக்கும் இந்தியா ஏ, இந்தியா பி, இந்தியா ப்ளூ, இந்தியா ரெட் இல்லை அப்படி எக்கச்சக்கமாக இருக்குது. ரிஸ்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் செலெக்ஷன் ட்ரையல்ஸு. பட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேர் 15 பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி உள்ளே அனுப்ப முடியும். இன்றைக்கி லெவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இஃப் யூ நாட் ஏபிள் டு டூ பெட்டர் இன் ரஞ்சி ட்ராஃபி, திலீப் ட்ராஃபியில் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு தூக்கி அப்படியே வெளில வச்சுருவாங்க. பட் இப்போ நிறையா இருக்குது. பட் அது ஊக்குவிக்கிறதுக்கு கிரிக்கெட் மாதிரி நல்ல கேம்லாம் வந்து நீங்கள் பண்ணணும். இப்போ திரு ராஜு அவரிடம் இதில் இப்போ பேட்மிண்டன் அவர் சொல்லும்போது இயல்பாக தோணுச்சு, இனிமேல் அதிகமாக முளைக்கணும். பட் ஏற்கனவே அதிகமாக முளைச்சிட்டாதான் தோணுது. நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா திரும்புகிற பக்கம்லாம் பேட்மிண்டனுக்கான இண்டோர் ஸ்டேடியம்ஸ் ப்ரைவேட்டில் கட்டி அதுக்கான பயிற்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதை ஒரு உடற்பயிற்சி அப்படிங்கிற தளத்தில் போய் ஆடுறவங்களும் இருக்கிறாங்க, அதை பயிற்சிக்காக போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதுதான் கேட்குறேன். இந்த புரிதல், மக்களுடைய புரிதல் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டை உயர்வான மனநிலையோடும் பார்க்குறதும், ஒரு விளையாட்டை ரொம்ப ஒரு மாதிரியான மனநிலையோடு பார்க்கக்கூடிய மனநிலை மக்கள்கிட்ட இருக்குதான் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் செஸ்ஸை வந்து ஒரு வேறு மாதிரியான மனநிலையில் பார்க்குறாங்க, கிரிக்கெட்டை ஒரு மனநிலையில் பார்க்குறாங்க, பேட்மிண்டன் ஒரு மனநிலையில் பார்க்குறாங்க. ஆனால் அதே மக்கள் கபடியை வேறு மாதிரி தான் பார்க்குறாங்க. இந்த மனநிலை மக்கள்கிட்ட இருக்குதான் நான் கேட்குறேன். ஆமாம், பிகாஸ் ஒன் இஸ் elite sport where people who are well off, they play golf, tennis, even இன்னைக்கு ஒரு shuttlecock is about 120 rupees. So ordinary மக்கள் cannot play that game today. So என்னன்னா, whereas kabaddi, this comes under a rural sport. But today I'm very happy because lot of corporates வந்துட்டாங்க. Television is giving them encouragement. இது national sport and முன்னாலே நின்று after hockey it used to be kabaddi. Kabaddi was also in Asian Games, they had a trial, they did it and then அது ஒரு build-up இருக்கு. பட் நான் என்ன சொன்னேன்னா, பேசிக்லி கார்பரேட்ஸ், கவர்மெண்ட் பாலிசி ஷுட் கம். என்னன்னா, யூ ஹாவ் டு சேவ் யுவர் டேக்ஸ். பார்ட் ஆஃப் யுவர் டேக்ஸ் யூ மஸ்ட் டேக் அ பர்டிகுலர் ஸ்போர்ட். ஒரு டிசிப்ளின் எடுக்கணும். எனக்கு தெரியும் மிட்டல் ஃபவுண்டேஷன், தேர் சாம்பியன்ஸ் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு அப் டு 2004 ஒலிம்பிக்ஸ் we only used to get 1 medal. 1996 we got 1 medal. 2000 Sydney Olympics Malleshwari got 1 medal. Then 2004 we got 1 silver. So ingla Mittal Trust enna sonnangla, we will try to form and give only the top athletes. We'll give $5 million which they gave them. And what has happened is, now ipo stop pannanga avanga. Now last in London Olympics we got 6 medals. Sports Authority of India has said we have this time 100% namakku 12 to 16 medals kadikum. But we have settled only with 2. இப்போ இதில் என்ன நான் என்ன சொல்கிறேன்னா, இது who knew who's Deepa before this Olympics, because she came as a pole vault finalist. சொல்ல தீபா யார் அது முன்னாடி யார் தீபா தெரியாது. சானியா மிர்சா, our tennis player for many years. Can anyone name who is the number 2 in India womenல டென்னிஸில்? யாரு தெரியாது.
you take chess. We know because Vishwanath Anand. After that, தெரியாது. Korneru, Hampi, 1 or 2 இங்கே அங்கே வரோம். பட் அந்த மாதிரி we have not given the projection கொடுக்கல, ஒன்று கொடுக்கல. Today, corporates have to get into it. And today corporates are also scared. எதுக்கு they are scared? அவங்களுக்கு Corruption CSR வருகிறாங்க, கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தில் சிஎஸ்ஆரை வச்சுட்டு அதுக்கான ஃபண்டும் சஃபிஷியண்டாக இருக்கின்ற பொழுது அதை ஏன் செய்யலை அப்படிங்கிற கேள்வி தான் தொடர்ச்சியாக வருகிறது. அந்த சிஎஸ்ஆரை வந்து இதற்கெல்லாம் பயன்படுத்த முடியாதா அப்படிங்கிறது. இதை தாண்டி நான் திரு சங்கர் பெருமாள்கிட்ட இதில் சமீபத்தில் இதற்கு முன்பு நடைபெற்ற ஒரு விளையாட்டு போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த வீராங்கனைக்கு நேர்ந்த ஒரு பிரச்சனையை நம்ம பார்த்தோம். நடுவர் தவறான தீர்ப்பை கொடுத்துட்டாருன்னு அவங்க வந்து அவ்வளோ அழுதாங்க. ஆனால் அன்றைக்கு இந்தியா அவர் பக்கம் நிற்கவில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை அவங்க ரொம்ப வேதனையோடு வச்சாங்க. அதன் பிறகு அவர் தொடர்ச்சியாக அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியல. விளையாடுவது ஏன்னா திருமணமாகி குழந்தையெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு கூட அவங்க வந்து போராடி வர்றாங்க. பட் அது அடுத்த கட்டத்துக்கு அவங்கள நகர்த்துவதற்கு இந்தியா தரப்பில் ஒத்துழைப்பு சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அப்பொழுது எழுந்தது. இந்த மாதிரியான மாரல் சப்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு இங்கே கொடுக்கப்படுகிறது? பொதுவாக பார்த்தீங்கன்னா சார், மாரல் சப்போர்ட்டுங்கிறது ஓரளவு இருக்குது. அதாவது அப்ரிசியேட்டிங் பொறுத்த மட்டும் வந்து நியூட்ரலாக பண்ணணும். அதாவது வந்து சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்பையர் ரெஃபரின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பார்சியலாக பண்ணுறாங்க, ஒன் சைடு பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த பிளேயர்ஸ் வந்து இது மாரலாகவே என்ன ஆகுதுன்னா வந்து டிஸ்கரேஜ் ஆகிடும். அவனுக்கு வந்து அந்த இது வந்து விளையாட்டில் வந்து அந்த திறமையை வந்து சரியாக வெளிப்படுத்த முடியல. நம்ம என்ன தான் வந்து நம்ம ஆடினால் கூட வந்து ஒரு அம்பையர் வந்து நமக்கு பார்சியலாக தான் பண்ணுறாரு அங்கிறது. அடுத்து இன்னொன்று அடிப்படையே என்னென்னா சார், கோச்சிங் கொடுக்கும்போது மோட்டிவேஷன் மட்டும் இல்லை. அதாவது பிளேயர்ஸ் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது வந்து முறையை வந்து அந்த கோச்சிங்குங்கிறது நம்மகிட்ட வந்து சரியான கோச்சிங் கிடையாது, ப்ராக்டிஸ் கிடையாது. இன்றைக்கி பல பேர் வந்து ப்ராக்டிஸ் எல்லாமே போயிட்டே இருக்காங்க. இன்றைக்கி டெவலப்டு கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அமெரிக்காவை, ரஷ்யாவை, சைனாவை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பையனை அல்லது ஒரு பிளேயரை ஒரு இதில் செலக்ட் பண்ணி வச்சுன்னா அவனுக்கு வருஷம் பூரா அதுதான் அவனுக்கு. நம்ம கோச்சிங் கொடுக்குற ஒலிம்பிக் போகும்போது மேக்ஸிமம் போனால் ஒரு 3 மாதம் முன்னாடி கோச்சிங் கொடுக்குறாங்க. இப்போ அடுத்து டோக்கியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 2020 பார்த்தீங்கன்னா இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. இது அமெரிக்காவிலையும், சைனாவிலையும், ரஷ்யாவிலையும், இது பிரிட்டனில் இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு அப்படி இல்லை. சரி, ஆனால் இந்த அளவுக்கு டெடிக்கேஷன் இந்திய மக்களிடம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ சீனாலேயோ அல்லது அமெரிக்காலேயோ இன்னும் பிற தேசத்துலையோ நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ டெடிக்கேட்டடாக அவன் காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் வருடம் 365 நாட்களும் அவனுக்கு இதுதான் வேலை. இப்போ நம்ம அலுவலகம் போகிற மாதிரி, கல்லூரி போகிற மாதிரி, அவன் விளையாட்டுக்குன்னு வந்துட்டான்னா அவனை நேர்ந்து விட்ட மாதிரி தான். நம்ம மொழியில் சொன்னால் அவனை நேர்ந்து விட்டுட்டாங்க. காலையில் எந்திரிச்சு வந்துடுறான் கிரவுண்டுக்கு, கோச் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறான், கடுமையாக உழைக்கிறான், விளையாண்டுக்கிட்டே இருக்கான். நம்ம மக்களால் இது முடியுமா? நம்ம அந்த மனநிலைக்கு நம்ம மக்கள் இருக்கிறாங்களான்னு கேட்குறேன். பிளேயர்ஸ் இருக்கிறாங்களா இங்கே? ஏன் சார் பண்ண முடியாது? அதாவது எப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்குறது இல்லை, அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை சார். உங்களுக்கு அந்த மனநிலை இங்கே இருக்குது. மனநிலை இருக்குது, மனநிலை இருக்குது சார். அதில் மெயினாக பார்க்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கார்ப்பரேட் வந்து என்கரேஜ் பண்ணும். நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எனி ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம், இந்தியன் சிச்சுவேஷன் கிளைமேட் வந்து வெரி ஹாட்டு. இப்போ கார்ப்பரேட் வந்து இத்தனை கோடி ஸ்பெண்ட் பண்ணுதுன்னா, இப்போ சிந்து எடுத்துக்கங்களேன், சிந்துக்கு இப்போது சில்வர் அடித்த பிறகு எல்லாருமே காசு கொடுக்குறாங்க. இதே சிந்துக்கு ஒரு 2 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பொண்ணு இன்றைக்கி கோல்டு அடிச்சிருக்கும். அது உண்மையாக இல்லைங்களா? இந்த பொண்ணுக்கு கோல்டு கிடைக்கிற சான்ஸு நம்ம வந்து இப்போ ஒரு ஈவெண்ட்டில் வின் பண்ண பிறகு அந்த பொண்ணுக்கு நம்ம எல்லாருமே போட்டு செய்கிறாங்க. அதே மாதிரி தானே சொல்கிறேன். இப்போ கார்ப்பரேட் வந்து இப்போது என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸுக்கு, அதாச்சும் இப்போ சூப்பர் சிங்கருக்கோ இல்லைன்னா ஒரு மூவி ஒரு ரிலீஸுக்கோ ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்போஷரை வந்து எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்குமே கிடைக்கிறது இல்லை. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து ஒரு இந்தியா ஆடிட்டு ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் டாக்ஸி பிடிச்சி போய் சொந்த காசில் போகிற அளவுக்கு தான் நமக்கு இந்தியாவில் இருக்குது. ஆனால் கார்ப்பரேட் வந்து ரெடியாக இருக்காங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் அதை யார் ஐடென்டிஃபை பண்ணணும்? கவர்மெண்ட்டு. அப்புறம் இன்னொன்று, ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ்கெட் பால் எடுத்துக்காங்களேன், அனிதான்னு ஒரு பொண்ணு, இது ஹையஸ்ட் அச்சீவர் இன் இந்தியாவில். அந்த பொண்ணுக்கு வந்து ஃபார் த பாஸ்ட் 4-5 இயர்ஸ் அர்ஜுனா அவார்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு பெஸ்ட் அச்சீவ்மெண்ட்டு இது வரைக்கும் எந்த ஸ்போர்ட்ஸ்மேன் பண்ணாத அச்சீவ்மெண்ட்டு ஹையஸ்ட் லெவல் பண்ணிடுச்சு. ஆனால் அர்ஜுனா அவார்டு கிடைக்கல. அது யாரோட குற்றம்? அந்த பொண்ணு அதனோட மென்டாலிட்டி என்ன இருக்கும்?
ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட்டு அந்த அர்ஜுனா அவார்டு கிடைக்கலையேங்கிற மனப்பான்மையில் தனக்கு வர்ற ஜூனியர்ஸ் என்ன சொல்லும், ஓரளவு விளையாண்டு லைஃப்பில் செட்டில் ஆகிக்கும். எவ்வளோ தான் நீங்கள் வந்து ஒரு லெவல் மேக்ஸிமம் லெவல் ரீச் பண்ணாலும் அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு பேக்ரவுண்டு இருந்தால் யூ கேன் கெட் அர்ஜுனா அவார்டு. அதெல்லாம் அர்ஜுனா அவார்டு உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ண தேடி வரணும். அப்போ தான் ஒரு பிளேயருக்கு என்கரேஜ்மெண்ட் இருக்கும். விருதுகளும் பாராட்டுகளும் முதலிலேயே அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை நோக்கி கொடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு கொடுத்தால் அவர்கள் இன்னும் அதிக தூரம் பயணிக்க முடியும் அப்படிங்கிறீங்க. இந்தியா போன்ற நாடுகளில் அது நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பணுன்னா அது மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உண்டு. இருந்தாலும் அந்த மூட நம்பிக்கை பொய்த்து போகட்டும். அது நடக்கும் அப்படின்னு நாம் நம்பிக்கையோடு நிறைவு செய்வோம். மிக தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் நால்வரும் எங்களோடு இணைந்தீர்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்டு மிக நிதானமாக ஒரு ஆழமான விவாதத்தை நடத்த முடிந்தது. நன்றி நால்வருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த அளவில் நாம் நிறைவு செய்யலாம். ஏதோ ஒரு இடத்துல விளையாட்டு அப்படிங்கிறதை குறித்த ஒரு புரிதல் நம்முடைய பெற்றோர்களுக்கும் சமூகத்திற்கும் வர வேண்டும். பாரதி சொன்ன மாதிரி ஓடி விளையாடு பாப்பான்னா, இன்றைக்கி நீங்கள் விளையாடுவதை பிள்ளைகளுடைய கால்களை நம்ம வந்து கட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். பிள்ளைங்க விளையாடுறதே ஒரு பெரிய தேச விரோத செயல் அப்படிங்கிற மனநிலைக்கு பெற்றோர்களும் போய்விட்டார்கள். அதை தாண்டி பிள்ளைகளை விளையாட அனுமதிக்க வேண்டும். அதுவும் ஒரு அடிப்படை தொடக்கமாக இருக்கும். சரியான திறமையான விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளை அடையாளம் கண்டு தத்தெடுத்து அவர்களுக்கு தேவையான அத்துணை பொருளாதார வசதிகளையும் செய்து கொடுத்து அவர்களை தகுதியான நபர்களாக மாற்றி இதுபோன்ற சர்வதேச அரங்கில் நிறுத்துகின்ற பொழுதுதான் இந்தியாவிற்கு தலைநிமிர்வு ஏற்படும். இல்லையேல் இந்த ஜெய்ஸ்வா விவகாரம் போல் தொடர்ச்சியான தலைகுனிவுகளுக்கு நாம் வழி கொடுக்க வேண்டியதாக ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை வருத்தத்தோடு சொல்லி நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.